ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்விக்கியோட ஒரு நாள் ஏர்னிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்விக்கி ஆப்பில் போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:45 ஆகுதுன்னு நினைக்கிறேன். டேட் பார்த்தீங்கன்னா மண்டே 10 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. இந்த ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே ஓட்டின ஏர்னிங்ஸு. டேட் பார்த்தீங்கன்னா 9. பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மண்டே எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வேலை இருந்ததால் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா சார்ஜர் இல்லை. சரி, அது ஒரு 1/2 மணி நேரம் சார்ஜர் போட்டு இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். சரி, இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறவங்கிட்ட பாரு, இன்றைக்கி சர்ஜி போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பார்த்தீங்கன்னா 15 ரூபா போட்டிருந்தாங்க சர்ஜி. பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டர் 45 ரூபா பார்த்தா தெரியும். ஆனால் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், டைம் எவ்வளோ நேரம் ஆகிட்டாங்க பாருங்கள். 40 நிமிஷம் கிட்ட ஆகிட்டாங்க ஒரு ஆர்டருக்கு. டைமில் மொத்தமாக கொடுக்கறதுக்கு சேர்த்து 40 நிமிஷம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 நிமிஷமே கொடுத்தேனே வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மீதி 25 நிமிஷம் கிட்ட லேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கடையில். ஆமாம், ஹோட்டலில். அதனால் மாற்றி பேசுகிற நைட் டைமில் வாய் கொஞ்சம் குளருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 45. இதுவும் சர்ஜி தான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஆர்ட்ரு. 35 தான் கொடுத்துக்கிறாங்களே, ரொம்ப லாங்கு. கிலோமீட்ரு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்ரு வருது. பார்த்தீங்கன்னா வெறும் 35 ரூபா தான் 9 கிலோமீட்டருக்கு. பாருங்கள், ஒரு ரொம்ப லாங்கெலாம் போனால் கொஞ்சம் பிளர் ஆகுது வீடியோ. ஏன்னே தெரில, கிட்ட தான் நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 35. பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்ஜி சேர்த்து தான் சொல்கிறேன். பாருங்கள், 38, 51. இது பார்த்தீங்கன்னா சர்ஜி முடிஞ்சிச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சர்ஜி பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேலே சர்ஜிலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே பார்த்தது. இந்த பாருங்கள், 2:51 தான் கடைசி ஆர்ட்ரு கொடுத்து முடித்தேன். அதுக்கப்புறம் ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு 3 கிட்ட தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆர்ட்ரு டெலிவரி பண்ணிட்டோன்னே தான் அந்த டைம் காமிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரே கணக்கு வந்துடும். 19 நிமிஷம் ஆகிடுது இந்த ஒரு ஆர்ட்ருக்கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் லாங்கு தான். 10 கிலோமீட்டர் காமிக்கிறேன் பாருங்கள். 4.5 கிலோமீட்டர் கிட்ட. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2 மணி நேரம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது இருங்க ஒரு நிமிஷம். கோயம்பி போகுது. கடைசியாக நம்ம 4 மணிக்கு 4:06 கடைசியாக கொடுத்து முடிச்சோமா. பார்த்தீங்கன்னா ஏதோ டிடிஎஸ்ன்னு ஏதோ பிடிச்சிக்கிறாங்க 7 ரூபா. அது என்னன்னே ஒன்றும் புரியல. அது வாரம் பிடிப்பான்னு நினைக்கிறேன். இதுதான் கடைசியாக. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். 4:00 ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு சார்ஜர்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்காக வந்தோம். 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்ரு. 7 மணி டு 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் சர்ஜி. அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக 20 ரூபா ஆர்ட்ரு தான். ஆனால் 10 ரூபா சர்ஜி வந்ததால 30 ரூபா தெரியும் உங்களுக்கு. அதான் டக்குன்னு 30 ரூபா கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ஜி போட்டுக்கிறதால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது அப்படி தான் பாருங்கள். ஃபுல்லாக மல்டி ஆர்ட்ரு. இது மல்டி ஆர்ட்ரு தான். அதனால் தெரில ஃப்ரெண்ட்ஸ், சண்டே இந்த சாட்டர்டே 2 நாள் மட்டும் ஆர்ட்ரு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏர்னிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். மற்ற நாள்லாம் ரொம்ப
மொக்கையாக இருக்கும், ஆர்டரே வராது, இயர்னிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பாருங்கள், ரெண்டுமே மிலிட்ரி ஆர்டர் தான். வேறு இது 30 33. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 40. அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ஆர்ட்ரு பார்த்திங்கன்னா 10-26. அது கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் மாற்றி மாற்றி போட்டு நைட் டைமில் வேறு ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் அவங்கள வாட்ஸ்அப்லேயே லைவ் லொக்கேஷன் அனுப்ப சொல்லி அதுக்கப்புறம் போய் கொடுத்தோம். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நாமளே எத்தனையோ வீடியோவில் சொல்லிருப்போம் இந்த மாதிரிலாம் கஸ்டமர் பண்ணுறாங்க. இன்னும் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. அப்பயும் இன்னும் மாற மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக போட்டால் பரவாயில்ல லொக்கேஷனு. நைட் டைமில் பகல் டைம் தான் ரொம்ப கட்டிப்பிடிச்சி அப்படின்னா போயிடல. நைட் டைம்லாம் போட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது வைத்தியராம எங்கன்னா போயிட்டு தேவையில்லாத பிரச்சனை வரும். லொக்கேஷன் கொஞ்சம் கரெக்டாக போட்டால் நல்லாயிருக்கும். அதான் அன்றைக்கூட ஏர்னிங்ஸ் பார்த்தலாம் டோட்டலாக. அதில் பாருங்கள், ஆர்டர் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 506 ரூபா இன்றைக்கோட ஆர்டர் ஏர்னிங்ஸு. போனஸ் பார்த்தீங்கன்னா 240 வந்துக்குது போனஸு. நம்ம பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 250 கிட்ட போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 250 தான். அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு 7 டிப்ஸ் பிடிச்சிட்டாங்க. அது எதுக்குன்னு தெரில. பாருங்கள், கரெக்டாக 8.5 மணி நேரம் லாகின். ஆமாம், 8.5 மணி நேரம் லாகின். நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஆனால் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 கிட்ட வரைக்கும் லாகில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 739 ரூபா மொத்தம். பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் வேறு இன்னும் ஆட் ஆகலை. அது மார்னிங் தான் ஆட் ஆகும். அதை வேறு நான் உங்களுக்கு எத்தே போட மாட்டேங்கிறேன். இன்சென்டிவ் வேறு. இன்சென்டிவ் காமிக்கிறேன் இருங்க. மார்னிங் எவ்வளோ வரணும் உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்போவே. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 4 முடிச்சிட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம். நல்லா 2, 3 அந்த மாதிரி தான் முடிச்சிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 4 முடிச்சிட்டோம். அது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 5-6 முடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது பார்த்தீங்கன்னா முடிக்கலாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா காலையிலே லாகின் பண்ணணும். ஒரு 7 மணிக்கே லாகின் பண்ணணும். நைட்டு வரைக்கும் ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படிலாம் ஓட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சாப்பிட்ணும், நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபோனு தாங்கணும். பைக் பார்த்தீங்கன்னா போயினே இருந்தேன். சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காற்று ஃபுல்லாக இறங்கிடுச்சு பின்னாடி டயரில். பார்த்தீங்கன்னா பஞ்சர்னு நினச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி காற்று இறங்கிச்சின்னே தெரில. பஞ்சர்னு பயந்துட்டேன். பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் வச்சுருந்தேன். மல்டி ஆர்டர் மட்டும் காமிச்சல, 2 ஆர்டருமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அதில் போய்ட்டு காற்று ஃபுல்லாக பிடிச்சிட்டேன். நானும் ஏற்றி பார்க்குறேன் காற்று இறங்குதான்னு. பார்த்தீங்கன்னா காற்றே இறங்கலை. அது காற்று எப்படி தான் இறங்கிருக்குன்னே தெரில. சரி, நானும் கடைசி வரைக்கும் பார்த்தேன். பார்த்தா காற்று இறங்கலை. அது என்ன ப்ராப்ளம்னு தெரில. பார்க்கணும். பைக் வேறு, அது வேறு அடிக்கடி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. பைக் வேறு. ஆம்புலன்ஸ் அதான் மொத்தம் முடிக்கிறதுலாம் இவ்வளோ கஷ்டத்துங்குது. பார்த்தீங்கன்னா மொத்த நாள் தான் முடிச்சுக்கிறோம் இன்றைக்கி. அடுத்து நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன்னே. நெக்ஸ்ட் வீக்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் முடிச்சுக்கிறேன். ஆனால் ஆர்டர் அப்போலாம் அதிகமாக வரும். பார்த்தீங்கன்னா கொடுத்தோன்னே டக்குன்னு வரும். பக்கத்துலேயே இருக்கும் டிஸ்டன்ஸ்லாம் ஆர்டர் கொடுக்குறது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் தூக்கி போட்டுடுறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. அதிக கிலோமீட்டருக்கு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தராங்க. பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலைல ஒரு 8 மணிக்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் இன்சென்டிவ். அவ்வளோதான். இருங்க கோடி இயர்னிங்ஸ் தான். ஆர்டர் காமிக்கிறேன் இருங்க. மொத்தம் 22 ஆர்டர் இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் பார்த்துக்கிறோம் ஓரளவுக்கு. போன வீக் ரொம்ப மோசம். போன வீக் சரியாகவே ஓட்டலையா, அதுதான் 100 அதான் ஷிஃப்ட்டு மாற்றினோம்ல, அதான் சரியாக ஓட்டலை. என்னங்க வேறு எதுலேயோ போயிட்டேன். பாருங்கள்,
இதான் அன்றைக்கோட ஏர்னிங்ஸ். இதில் ஒரு 250 சேர்த்துங்க. பார்த்தீங்கன்னா 989 ரூபா கிட்ட வரும். ஆமாம், 989 ரூபா தான் கரெக்டாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஏன்னா வீடியோ இப்போவே ஒரு 10 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு வீடியோ. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.